ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூல் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒரு 2ல் எதுக்காக இந்த நாட் போடுறோம்னா, பூ வந்து அகந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரே ஒரு கட்டி வச்சிட்றேன். அதுக்கப்புறம் தான் என்னால் கண்டினியூஸாக கட்ட முடியும். ஏன்னா நான் அப்படி தான் பழகியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி கட்டலான்னா, பாருங்கள், நான் இப்படி பிடிச்சிருக்கேன். நான் பிடிச்சிருக்க மாதிரி நூல் பிடிச்சிருக்கோங்க. ஒரு பூ எடுத்து நேராக இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு காம்பு எடுத்து அடியில் வச்சு பாருங்கள், இப்படி அழகாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்னோடய இந்த 2 விரல் இருக்குது இல்லைங்களா, இதுதான் மெயின் பூ கட்டுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த 2 விரலோட இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 2 விரலை எடுத்து இந்த 2 விரலை சுற்றுனீங்க அப்படின்னா, அடியில் கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா, இந்த கட்டை விரல், அந்த கட்டை விரலை அடியில் விட்டிங்கன்னா ஒரு ஓ ஷேப் மாதிரி வரும். அதை வந்து பூவில் மாட்டிக்குங்க. மாட்டி இழுத்திங்கன்னா ஒரு நூல், அதாவது ஒரு பட்டை இழுக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு பூ காம்பு எடுத்துக்கிறேன், இன்னொரு பூ காம்பு எடுத்துக்கிறேன், ஒன்று மேலே ஒன்று நான் வைக்கிறேன். அதை எடுத்து நூலில் அழகாக சுற்றிக்கிறேன். என்னோடய 2 விரல் எடுத்து சுற்றிக்கிறேன். நல்லா இழுத்து சுற்றிட்டு கட்டை விரல் அடியில் கொண்டு போனால் ஓ மாதிரி வரும். அதை பூவில் மாட்டிக்கிறேன். மேலே இருக்க 2ஐயும் விட்டு சென்டர் கயிறு மட்டும் இழுக்கணும். புரியுதுங்களா? சென்டர் கயிறு மட்டும் இழுக்கணும். இன்னொரு டைம் கூட பண்ணலாம். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, ஒரே ஒரு ரொட்டேட். அந்த 2 கை விரலை வச்சு சுற்றி அடியில் இருக்கும் கட்டை விரலை உள்ளே கொண்டு போய் ஓ மாதிரி இருக்கிற பூவில் மாட்டினா சென்டரில் ஒரு கயிறு வரும். அது இழுத்திங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், பூ அழகாக வந்து கட்டியாச்சு. இப்படி கட்டிகிட்டே பழகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டேன். மறுபடியும் அதை அழகாக ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் நீங்கள் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே வந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா யாரும் சொல்லி கொடுக்காமல் இருக்கலாம், இந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். நம்ம சேனலில் நான் ஏன் இப்படி போடுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கே வந்து சிட்டியிலேருந்து வந்த பொண்ணுக்கு தெரியல. அவங்க வீட்டில் பாட்டி அவங்கெல்லாம் இல்லாதங்காட்டி அவங்களுக்கு தெரியல. ஸோ அவளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சரி, ஓகே, இது மாதிரி தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் ஏரோ மார்க் இருக்கா பாருங்கள், சென்டர் கயிறு இழுத்தா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அவள் ஒரு 2-3 டைம் கட்டுனா, அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் இப்படி கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இலையில் கட்டி பாருங்கள். இலையில் கட்டினீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குமா, சின்ன காம்பில் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இலையில் கட்டி பாருங்கள், ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. இப்படியே கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2 டைம் கட்டினீங்கன்னா கூட போதும், ஈஸியாக கட்டிடலாம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது நம்ம சேனலை பற்றி அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை புரியல, நீ சொல்லி கொடுக்குறதே புரியல, என்ன சேனல் வீடியோ போடுற அப்படின்னு என்னை திட்டுறதுனாலும் என்னை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன், ஓன் கண்டென்ட் எடுத்து ஓன் வாய்ஸ் எடுத்து. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ அக்செப்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.